ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 12 எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். இப்போது என்ன தான் இந்த சோலோ லெவலிங் ஸ்டோரியெல்லாம் நடந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யாராச்சும் தெரியுமா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் இன்ட்ரோவை கொடுத்துருக்காங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ பேசிக்காக அங்கே ஒரு ஆஷ்பான் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் இருக்குது. அந்த ஆஷ்பான் அப்படிங்கிற கிரியேச்சர் வந்து ஒரிஜினலாக ஒரு ரூலருங்கிற ஒரு கேட்டகரியை சேர்ந்தவன், ஓகேவா? ஆனால் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஒரு ஷேடோ மோனார்க் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஸோ நவ் வாட் இஸ் ஷேடோ மோனார்க் அண்ட் வாட் இஸ் ரூலர்ஸ்? இப்போ ரூலர்னா யார், ஷேடோ மோனார்க்னா யார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம சோலோ லெவலிங் யூனிவர்ஸை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ சோலோ லெவலிங் யூனிவர்ஸில் நம்ம எர்த்தும் ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் ரியல்ம் அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அந்த மோனார்க் ரியல்ம் பிளானட்டில் வந்து ஒரு வார் போயிட்டுருக்கு. அந்த வார் யார் யாருக்கு நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனார்க்குக்கும் ரூலருக்கும் நடுவில் நடக்குது. இவங்க ரெண்டு பேர் யார்? இவங்க ரெண்டு பேரை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு அப்சல்யூட் பீயிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனார்க் ரியல்ம் ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணது வந்து இந்த அப்சல்யூட் பீயிங் அப்படிங்கிறது தான். இந்த அப்சல்யூட் பீயிங் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ண முடியும், அழிக்க முடியும். அதே மாதிரி இந்த அப்சல்யூட் பீயிங் தனி ஆள் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அந்த அப்சல்யூட் பீயிங் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காட்ஸ் இருக்காங்க. அவங்களும் வந்து இம்மன்ஸ்லி பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்ம ஈவன் சங்ஜின்னு வந்து அவங்களோட ஆரோ வேணாலே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான காட்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த மோனார்க் ரியல்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருந்திருக்கு, டார்க் அண்ட் லைட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான். இந்த டார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த லைட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ப்ரொடெக்ஷன், அந்த டிஸ்ட்ரக்டிவ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போது டார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணி மோனார்க்குங்கிற ஒரு ரேஸையும் இந்த லைட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ரூலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேஸையும் இந்த காட் கிரியேட் பண்ணுறான். கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை சண்டை போடுற கூட்டம் அவன் போய் ஜாலியாக உட்காந்துக்கிட்டான். இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே இல்லாத பேட்டில், ஒரு எட்டர்னிட்டிக்கு போய்கிட்டே இருக்குது, அதுக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டில். இந்த மாதிரி பேட்டில் பண்ணி 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 இந்த ரூலர்ஸ் வந்து ரொம்பவே வெறுத்து போயிட்டு இப்போ வந்து அப்சல்யூட் பீயிங் கிட்ட போகிறாங்க. அப்சல்யூட் பீயிங் கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு போய் இந்த மாதிரி வார் முடியவே மாட்டேங்குது, நாங்களே எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுங்க, நாங்கள் வந்து அந்த பவரை வச்சு நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் தானே பண்ணுறோம், இதனால பவர் கொடுக்கறதுனால எதுவுமே நடக்காது, இந்த மாதிரி பவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாமே கேட்டுட்டு இந்த அப்சல்யூட் பீயிங் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கான். ஏதாச்சும் பேசுற அப்படிங்கிற மாதிரி இந்த ரூலர்ஸ் பார்த்துட்டு இருந்தா இப்பதான் இவங்களுக்கு ஒன்று புரியுது, இந்த வாரு இந்த சண்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேம் மாதிரி வந்து அப்சல்யூட் பீயிங்க்கு. இதெல்லாமே பார்த்துட்டு நல்லா என்டர்டைன் ஆகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான். நம்ம ஸ்குவிட் கேம்ல எப்படி நினைச்சா அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன் இது. ஆனால் அவனோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான லைஃப் இல்லை. ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் பாப்கார்னை கையில் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுற அவன் தான் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லைஃப். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட ரூலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டு நம்ம பேசாம இந்த மோனார்க்கோட ஒன்று சேர்ந்துட்டு இந்த அப்சல்யூட் பீயிங்கை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கிறாங்க. ஆனால் அது வந்து அப்சல்யூட் பீயிங்கோட பவர் வந்து இவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது. அதனால அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் எப்படியாச்சும் இந்த அப்சல்யூட் பீயிங்கை டிஃபீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு பிளானை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்சல்யூட் பீயிங்க்கு ஆப்போசிட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஷ்பான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலராக இருந்தவன். நான் சொன்ன மாதிரியே அந்த ரூலர்ல இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரூலருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான், இந்த பிளானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். இவன் என்ன சொல்றான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அந்த ரீசனை ஃபில்ஃபில் பண்ணால் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். நம்ம மோனார்க்கையும் டிஃபீட் பண்ணிடலாம், நம்ம அப்சல்யூட் பீயிங் கிட்டையும் ஒரு நல்ல குட் புக்கில் இருப்போம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து மற்ற ரூலர்ஸ் எல்லாத்தையுமே அகேன்ஸ்டாக பேசுகிறான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலர்ஸு நீ ஒருத்தன் தானே இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆஷ்பானுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடுறாங்க. இப்போ நீங்கள் சோலோ லெவலிங்கோட ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் டபுள் டங்ஜனில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று ஒரு நோட்டீஸ் ஒன்று வச்சுட்டு நிற்கும். அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காட், வர்ஷிப் காட் அண்ட் ட்ரஸ்ட் த காட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். இந்த விஷயத்தை தான் இப்போ ஆஷ்பான் பண்ணிட்டு இருக்கான். ஆஷ்பான் வந்து ரொம்பவே லாயலாக இருக்கான் காடுக்கு. இந்த லாயில இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு ஒரு ஹிடன் பவர் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த ஹிடன் பவர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ மோனார்க். இந்த பவரை தான் நம்ம சங்ஜின்வும் யூஸ் பண்ணியிருப்பான். இந்த பவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆஷ்பானோட கேரக்டர் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஓபி கேரக்டர் மாதிரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அவனோட கேரக்டரே வேற லெவல்ல மாறி இந்த பவர் அவனுக்கு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸு இந்த ஆஷ்பானை துரத்தி விட்டாங்க. இப்போ ஆஷ்பான் வந்து மோனார்க்கோட சேர்ந்துட்டு ரூலர்ஸ் கூட சண்டை போட்டுருக்கான். அப்படி சண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரில் நிறைய டெட் பாடியெல்லாம் விழுகுது. மோனார்க் சைட்லேயும் விழுகுது, ரூலர் சைட்லேயும் விழுகுது. இந்த டெட் பாடி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவனோட ஷேடோ ஆர்மியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸ்ட்ரென்த்தில். இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்த மோனார்க் வந்து இவனோட பவர் மேலே ஒரு சின்ன பயம் வருது. இப்படி பயம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, இந்த மோனார்க் எல்லாமே சேர்ந்துட்டு இவன் ஆஷ்பானை கொன்றலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆஷ்பானோட இன்க்ரெடிபிளான பவர்னால இந்த மோனார்க்கை ரொம்பவே ஈஸியாக தோக்கடிச்சிடறான். இந்த பவரை பார்த்த ரூலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்பட்டு இவங்ககிட்ட வந்து அப்பாலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து அடிச்சிருக்காங்கல்ல முதல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்பான் என்ன பண்ணுறான்னா அப்படியே தலைமறைவாக தான் ஒரு ஹிட்டனாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட பவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னே தெரியல, எப்போ எவன் இவனை வந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ரூலர்கிட்ட இருக்க இன்னொரு ஸ்பெஷல் பவர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு பவர். இந்த ஆர்டிஃபேக்ட் பவரை வச்சு கப் ஆஃப் ரீஇன்க்ரினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிஃபேக்டோட பவர் என்னன்னா, இந்த கப் ஆஃப் ரீஇன்க்ரினேஷன் இது பவரை வச்சு உங்களால் 10 years பேக் போக முடியும். 10 yearsக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே அப்படியே கிரியேட் பண்ண முடியும். எதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஆர்டிஃபேக்ட் கிரியேட் பண்ண அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனார்க்கோட கண்ணு அப்படியே நம்ம உலகத்து மேலே விழுகுது, நம்ம பூமி மேலே விழுகுது. ஓகே, இந்த பூமியை அந்த மோனார்க் சக்ஸஸ்ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க, கம்ப்ளீட்டாக அழிச்சிடுறாங்க. ஆனால் ரூலர்ஸ் வந்து இதை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்சல்யூட் பீயிங்க்கு நம்ம பவர் என்னன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு பின்னாடி போகிறாங்க. என்னதான் 10 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் அந்த மோனார்க் வந்து திரும்ப திரும்ப வேர்ல்டு அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. 10 வருஷத்துக்கு பின்னாடி போகிறாங்க, திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. இதே நீ திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி தான் இவங்க வந்து என்ன பண்ணாலும் இந்த மோனார்க் வந்து இந்த உலகத்தை அழிக்கிறத அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல. இப்போ கடைசியாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த மோனார்க் எதனால ரொம்ப ஈஸியாக உலகத்தை அழிக்கிறாங்க, இந்த உலகத்துக்கிட்ட அவங்க எதிர்த்து போராடுறதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. அதனால தானே சரி நான் என்னோட பவரை கொடுக்குறேன், அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோட பவரை கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்க வந்து இந்த பவரை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டு மோனார்க் கூட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ 10 years பேக் போயிட்டு இந்த பவர் கொடுக்கறதுக்காக டங்ஜன்ஸு, மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் என்ன மான்ஸ்டர்ஸ்னால், இது வந்து என்னோட அசம்ஷன். இப்போ வந்து ரூலர்ஸ் இந்த வார்லையெல்லாம் நிறையா மான்ஸ்டர்ஸ் கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, கேப்சர் பண்ணி அவங்களுடைய பிரிசனில் அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அடைக்கப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தான் இந்த டங்ஜன்லேருந்து வெளியே வர்ற மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே கிளியராக ஒரே ஒரு இது மோட்டிவ் தான் இருக்குது, கில் ஹியூமன்ஸ். whomever coming in front of you, kill them. அது மட்டும்தான் அவங்க காட் கிட்ட இருந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த ரூலர்ஸ்க்கு கொடுத்த ரோலும் அதே தான். ஓகேவா? இப்போ வந்து ரூலர்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த மோனார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நீங்கள் மட்டும்தான் பண்ணீங்களா, நாங்களும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் பவரையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்பான் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, சரி நானும் என்னோட பவரை இங்கே உலகத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறேன், யாரோ ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன், யாரோ ஒரு வெசலுக்கு கொடுக்குறேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு சூப்பரான வெசல் வேணும். இப்போ என்ன கண்டிஷன்னா, அந்த வெசல் வந்து என்ன மாதிரியே லைஃப் அண்ட் டெத்தை பார்த்துட்டு வந்துருக்கணும், அது அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னோட பவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுறான். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு வெசல் தேடிட்டு இருக்கப்ப தான் நம்ம ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த ஆர்கிடெக்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலோ லெவலிங் லெவல் அப் சிஸ்டம் மொத்த சிஸ்டமே கிரியேட் பண்ணி இந்த ஆர்கிடெக்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து சோலோ லெவலிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவனுக்கு சங் ஜின்வோக்கு பவர் கொடுக்கறதே இந்த ஆர்கிடெக்ட் தான். ஓகேவா? இப்போ இந்த ஆர்கிடெக்ட் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்பான் கிட்ட போயிட்டு உனக்கு நான் வெசல் தேடி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அந்த வெசல் தேடி தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஹியூமன் இதில் வந்து தேடிட்டு இருக்கான். இப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங் ஜின்வோ வாலண்டியராக போய் கழுத்தை நீட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு வெட்டு வாங்கிட்டு அப்படியே இந்த சிஸ்டம்குள்ளேயும் உள்ளே போகிறான். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இந்த சங் ஜின்வோ வெசலாக செலக்ட் பண்ணான்? இப்போ வந்து அங்கே கண்டிஷன் என்ன, இவன் லைஃப் அண்ட் டெத்தை பார்த்தோன்னா இருக்கணும். நம்ம சங் ஜின்வோ இருக்கிறதுலேயே ரொம்ப வீக்கான ஹண்டர். இந்த இ ரேங்க் தான் இருக்கிறதுலேயே வீக்கான ரேங்க். அந்த இ ரேங்க்லேயே வீக்கான ஹண்டர் யாருன்னா நம்ம சங் ஜின்வோட ஹண்டர் தான். அதே மாதிரி இவனை கலாய்க்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிறதே வீக்கான ஹண்டர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் லைஃப் அண்ட் டெத் நிறையா டைம் பார்த்துருக்கான். இவன் போகிற ஒவ்வொரு டங்ஜன் ரைடுக்குமே இவன் உயிரோட திரும்பி வருவானான்னு யாருக்குமே தெரியாது, ஏன் இவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவனோட கண்டிஷன் இருக்கும். அந்த டபுள் டங்ஜனுக்குள்ளே போகிற மாதிரி. அதனால் லைஃப் அண்ட் டெத்து நிறையா டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷனும் செக்கு. இப்போ வந்து இந்த சிஸ்டம்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீக்காக இருந்த ஒரு கேரக்டரு எப்படி லெவலப்
போகிறானா, அதுதான் இந்த சோலோ லெவலிங்கோட ஸ்டோரி. இந்த லெவல் அனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சம் லெவல் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இந்த லெவல் வந்து கரெக்டான ஞாபகம் இல்லை, ஆனால் சம் லெவல் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த லெவல் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் தாறுமாறாக இருக்குது. ஆனால் இந்த மண்ணோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவனோட லெவலு 350 to 400 சம்திங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் 400 லெவலில் அவனோட பவர் எந்த மாதிரி இருக்கும். அது வந்து மன்வாவோட எண்டிங். மன்வாவோட முடிஞ்சதுக்கப்புறம் ரேக்னார்க்குன்னு சோலோ லெவலிங்கில் தனியாக ஒரு வார் ஒன்று நடக்கும். அந்த வார் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் 999+ங்கிற இன்ஃபினிட்டி பவருக்கெல்லாம் போயிடுவான். அப்போ நினச்சி பாருங்க இந்த சங் ஜின்வோட கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர், அதே மாதிரி இந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த சங் ஜின்வோக்கு என்னென்ன பவரெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் இன்னொரு செப்பரேட்டான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ட்டு. அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஒரே ஒரு பட்டன், சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்து சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மோனார்க் வார் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ ஏன் சங் ஜின்வோக்கு பவர் இருந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வண்டர்ஃபுல் வீடியோ கைஸ்.